நீங்கள் கரெக்டான ஒரு வழிபாடு பண்ணி கரெக்டான வழிமுறையில் பெண்ணுன்ற விஷயத்தையும் மாது சூது ரெண்டுத்தையும் தள்ளி வச்சுட்டு தெய்வம் மட்டுமே வாழ்க்கை, குடும்பம் இருக்கணும். அதுவும் குடும்பத்தை எந்த தெய்வமும் வந்து ஒரு குழந்தைய விட்டுடுங்க, மனைவி விட்டுடுங்க, பிள்ளைங்களை ரோட்டில் விட்டுருங்க, மனைவி காற்றுல விட்டுருங்க, என்கிட்ட வந்துடுங்க, என் மடத்துக்கு வந்துடுங்க, என்னோடய ஆசிரமத்துக்கு வந்துடுங்க, இங்கே வந்து பணி செய்யுங்க, எனக்கு வந்து மொட்டை போடுங்க, எனக்கு எந்த தெய்வமும் கூப்பிடல. சரிங்களா? சில பேரால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல, சில பேரால் குடும்பத்தை நடத்த முடியல, இந்த இருக்கிற சொசைட்டியில் அவங்களால சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் சில பேர் இந்த வழியில் போயிடுறாங்க, சில பேர் வழியில் போயிடுறாங்க. இதுதான் ஃபேக்ட்டு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஆன்மீகவாதிக்கு ஒரு தெய்வத்தோட அருளோ ஒரு தெய்வத்தோட ஒரு சக்தி கிடைக்கிறதோ நம்ம உணர வைக்கிறதோ புதுசு கிடையாது, பெருசே கிடையாது. 11 நாள் 21 நாள் அடித்து வச்சோன்னா ஒரு தெய்வத்திட்ட பேச முடியும், கண் கொண்டு நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உட்காரணும்.